வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அறிவுக்கிட்ட நிலா அப்பா அம்மாவை ஏமாற்றி காம்பவுண்டு ஏறி குதிச்சு இவங்க கூட வந்துடுறாங்க. கார் கிளம்புது, பின்னாடி வண்டியும் கிளம்புது. அதுக்கடுத்து நடேசனோட வண்டியும் கிளம்பி எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டை ரீச் பண்ணிடுறாங்க. வாப்பா அப்படின்னு சேரன் நிலாவை கூப்பிட்டுட்டு பைய எடுத்துக்கிட்டு வர்றாரு. பைய கொடுன்னு சோழன் வாங்கிக்க கொடுத்துட்டு அவர் நடக்க ஆரம்பிக்க சோழன் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்கிட்டு நிலா கூட நடக்கிறாரு. அதை விட சந்தோஷமா பல்லவன் பின்னாடி நடக்கிறாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. நடேசன வண்டியை நிறுத்திட்டு எப்பா அப்படின்னு உலர வந்து உட்கார்றாரு. அண்ணே, முதல்ல கதவை சாத்திரலானே, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட போறாங்க அப்படின்னு பல்லவன் கதவை சாத்த போறாரு. டேய், இது நம்ம வீடு, நம்ம ஏரியா, எவன் வர்றது வந்து பார்க்கட்டும், அப்புறம் தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு நடேசன் சொல்ல சோழன் ரொம்ப பெருமையா அது அப்படிங்கிறாரு. நிலா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க, நிலா வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாங்களாப்பான்னு கேட்குறாரு சேரன். பிரச்சனை எல்லாம் இல்லைண்ணே, அப்பா திடீர்னு என்கிட்ட வந்து திருவண்ணாமலைக்கு போகணும், காலையில ரெடியா இருன்னு சொல்றாரு. அவர் பேச்சே சரியில்லைன்னு அப்படின்னு நிலா சொல்ல எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நடேசன் மட்டும் நிலாவையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டேன், அவங்க வேற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நிலா சொல்ல அவங்க என்னப்பா சொன்னாங்கன்னு சேரன் கேட்குறாரு. அப்பா அம்மாவுக்கு என் கூட சென்னையில் இருக்கிறதெல்லாம் இஷ்டமே இல்லைன்னு என்னை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகணும், நான் அங்கேயே இருந்து வேலை பார்க்கணும், நான் சென்னை பக்கமே வரக்கூடாது, இதுதான் அவங்க பிளான் அப்படிங்கிறாங்க நிலா. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதுக்கு மேலே நான் எப்படின்னு அங்கே இருப்பேன், அதான் சோழனை வர சொன்னேங்கிறாங்க நிலா. என்னால் நம்பவே முடியலையேப்பா, உங்க அப்பா எல்லார்கிட்டையும் நல்லா தானே பேசினாரு அப்படின்னு சேரன் சொல்ல அவர் அப்படிதானே, நம்புற மாதிரியே பேசுவார்னே, நாம தான் அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதிபுத்திசாலி நிலா. இதுக்கு தானே அவர் என்ட்ரி கொடுக்கும் போதே நான் சரியில்லைன்னு சொன்னேன், நீங்கெல்லாம் தான் நம்பவே இல்லை, இப்ப பாத்தியா அப்படின்னு முக்காலமும் தெரிஞ்ச ஞானி சோழன் சொல்றாரு. இப்படி ஒரு நடிப்பை போட்டு நிலாவை திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போக பார்த்துருக்காரு அப்படின்னு சோழன் சொல்ல நிலா திருத்தர்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுடா, இருந்தாலும் அவரும் பாவம் தானேடா அப்படின்னு கொஞ்சோண்டு மனசாட்சியோட சொல்றாரு சேரன். அண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட்டு இருக்க, காலையில எழுந்திரிச்சு பார்த்தா நிலா அவங்க வீட்டுல இருக்காது, அதுவும் அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்குங்கிறாரு அவரு. கஷ்டப்படட்டும்னு, அவங்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, எனக்கு அவரை நினைச்சா வருத்தமா தானே இருக்கு, ஆனா எனக்கு என் வேலை ரொம்ப முக்கியம்னு, ஒரு டைம் என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டா என்னால் திரும்ப இங்கே வரவே முடியாதுன்னு அப்படின்னு நிலா சொல்ல பாண்டியன் பல்லவன் எல்லாருமே ஐயோன்னு பார்க்குறாங்க. அப்பா அம்மா கூட சேர்ந்து இருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்பட முடியல, இப்படி பயந்துக்கிட்டேவா நான் இருக்க முடியும் அப்படின்னு நிலா சொல்ல திருவண்ணாமலையில் நடந்த மாதிரி ஆக்ஷன், ஃபைட்டிங், சேசிங், ரேசிங்னு ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன தடங்களோட அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்ல அப்படிங்கிறாரு பல்லவன். இப்படி இந்த சின்ன டென்ஷன் கூட இல்லாம ஈஸியா வந்திருப்பேன்டா, நான் யாரோ தேவையில்லாம ஹாரன் அடிச்சு அப்பா எழுந்திரிச்சிட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல ஐயோ அப்படின்னு பாக்குறாரு நடேசன். பல்லவன் அப்படியே மெதுவா திரும்பி பார்க்க சோழன் முறைப்பா பார்த்துட்டு இருக்காரு. அந்த தேவையில்லாத ஆள் வேற யாரும் இல்லைங்க, இவர் தான் அப்படின்னு பாண்டி சொல்லிட ஐயோ போட்டு கொடுத்துட்டானே பைய அப்படின்னு நடேசன் டக்குன்னு குனிஞ்சிக்கிறாரு. இவர் போற நேரத்துல ரோட்ல ஏதோ 300 வண்டி போற மாதிரி ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பாண்டி சொல்ல நிலா டென்ஷன் ஆகி நீங்க தான் அந்த வேலையை பார்த்ததான்னு கேக்குறாங்க. அம்மா, நான் ஒன்னும் தெரியாமலாம் அடிக்கல, தெரிஞ்சுதான் அடிச்சேன். ஹாரன் அடிச்சு உங்க அப்பாவை வெளியே கூப்பிட்டு நியாயம் கேட்கலான்னு தான் இருந்தேன், இந்த பயலுவை தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க அப்படிங்கிறாரு நடேசன். நீங்கள் கேட்டுட்டு போயிடுவீங்க, அப்புறம் வர்ற பிரச்சனையை யார் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறாரு சோழன். நிலா சோழனை அவரே மாறி மாறி மறிச்சிட்டு இருக்க, வீரம் மட்டும் பத்தாது, கொஞ்சம் விவேகமும் வேணுங்கிறாரு அவரு. யாரா இவன் சினிமா பட டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்றாரு நடேசன். ஏய், இவரை பாடுறா அப்படின்னு சோழன் டென்ஷனோட பல்லவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. சரி விடுங்கப்பா அப்படின்னு சேரன் சொல்ல இவர் அடிச்ச ஆரன்ல உங்க அப்பா அலர்ட் ஆகி வெளியே வந்து எட்டி பார்த்தாரு. அப்ப இவங்க மறைஞ்சி நாங்க மறைஞ்சி அவரு கண்ணில் மாட்டாம இருக்க அவ்வளவு வேலை பார்த்தோம், எல்லாம் இவர் அடிச்ச அந்த ஹாரனால வந்துச்சுங்கிறாரு சோழன். ஏய், நான் அவர்கிட்ட நியாயம் கேட்கணும்னு தாண்டா ஹாரன் அடிச்சேன், இன்னைக்கு தப்பிச்சிட்டாரு, இன்னொரு நாள் சிக்காமலா போவாரு, அன்னைக்கு கேட்குறேன் அப்படிங்கிற நடேசன் அவங்க முறைச்சிட்டு இருக்கிறத பார்த்து
என்ன பார்க்குற? சரி சரி, எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து வெளியே போறாரு. அவர் ஏதோ கோவத்துல சொல்றாருப்பா. நீ சாப்பிட்டியான்னு சேரன் கேட்குறாரு. சாப்பிட்டேனேங்கிறாங்க நிலா. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க நிலா எல்லாரையும் பார்த்துட்டு, நான் கூப்பிட்ட உடனே எல்லாருமே கிளம்பி வந்துட்டீங்க, பாவம் உங்களுக்கு தான் கஷ்டங்கிறாங்க நிலா. இதுல என்னப்பா இருக்கு? உனக்கு ஒன்றுன்னா நாங்கள் தானேப்பா வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறாரு சேரன். நிலா சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்க. நாளைக்கு உன்னை காணோன்னு உங்கள் அப்பா நேராக கிளம்பி இங்கே தான் வருவார் அப்படின்னு சோழன் சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன் சோழனுங்கிறாங்க நிலா. ஆனால் அவங்க இடத்துல இருந்து பார்த்தா நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது அவங்களுக்கு கஷ்டம்தான். ஆனாலும் உனக்கு பிடிக்காத விஷயத்த அவங்க பண்ணக்கூடாதுல்ல அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே அண்ணே, அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு நீயே நிலாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடாதண்ணே அப்படிங்கிறாரு சோழன். ஏய், நான் எங்கடா அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சேரன் சொல்ல, அப்படியே விட்டாலும் நான்லாம் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு நிலா சொல்ல, இதை விட ஆனந்தமான செய்தி சோழனுக்கு வேற என்ன வேணும்? அவர் அப்படியே புன்னகை மன்னனா நிக்க சேரனும் சந்தோஷமா சிரிக்கிறாரு. எனக்கு என்னமோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, சேரன் நிலாவை கனிவோட பார்த்துட்டு இருக்க சோழன் கலக்கலான காதலோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. பல்லவன் பயங்கர நிம்மதியா சிரிக்கிறாரு. சேரன் பாண்டிய பார்க்க அவரும் ஓகேண்ணே, நல்லது நடந்தா சரிதான்ற மாதிரி சிரிக்கிறாரு. இல்ல, நான் சும்மா பில்டப்புக்கெல்லாம் சொல்லல, நிஜமாவே எனக்கு இதுதான் வீடு, இங்கே இருந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு நிலா சொல்ல சேரன் நெகிழ்ச்சியோட பாக்குறாரு. சோழன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நெஞ்சில கைய வச்சுக்கிறாரு. எங்க எல்லாருக்குமே நீங்க இங்க இருந்தாதாங்க இந்த வீடே நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு பாண்டி. அண்ணி, நீங்க இங்க இல்லாத இந்த கொஞ்ச நாள் உங்களை நாங்கெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ணோம் தெரியுமா? சொன்னா அண்ணன் திட்டும்னு தான் சொல்லலைங்கிறாரு பல்லவன். நிலாவும் நெகிழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்க. ஆனா நான்லாம் மிஸ் பண்ணலப்பா, நீ போன வேகத்துல திரும்ப வந்துருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயா நான் என்னமோ உங்களுக்காக திரும்பி வந்த மாதிரி சொல்றீங்க, எனக்கு என் வேலை முக்கியம், அதனாலதான் வந்தேன் அப்படின்னு நிலா சொல்ல, ஓஹோ ஓகே ஓகே, அதை நீ எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கோ, ஆனா நீ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும். உன்னால நான் இல்லாம இருக்க முடியாது நிலாங்கிறாரு சோழன். அப்படின்னு நிலா பார்க்க, ஐயோ மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிட போகுதுன்னு நினைக்கிற சோழன். நான் மட்டும் இல்லை, நாங்கள்லாம் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல வந்த அப்படின்னு சோழன் சொல்ல, அது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க நிலா. சரி நான் போய் தூங்குறேனே அப்படின்னு நிலா சொல்ல, சரிப்பா போய் தூங்குன்றாரு சேரன். அவங்க ரூம்குள்ள போக, டேய் பாண்டி பாய் தலைவாணியெல்லாம் எடுத்து போடு, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேரன் பின்பக்கம் போறாரு. நிலா ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்க சோழன் அப்படியே ஜாலியா பல்லவனோட தோல்ல கைய போட்டு, டேய் அவ எனக்காக தாண்டா வந்திருக்கா, சொல்றதுக்கு கூச்சப்படுறா அப்படின்னு சோழன் சொல்ல, கூச்சப்பட்ட மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையேங்கிறாரு பல்லவன். அதான் என்ன பாண்டி சொல்ல, டேய் அதான்டா அதே தான்டா, நீ சின்ன பையன்ல அதெல்லாம் உனக்கு தெரியாதுங்கிறாரு சோழன். அவ என்ன லவ் பண்றாடா, கூடிய சீக்கிரமே அவளே அவ வாயாலே அதை சொல்லுவா பாரு அப்படின்னு சோழன் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்க. பாண்டி எவ்வளவு திறக்க முடியுமோ அவ்வளோ வாயை திறந்து கொட்டாவி விட்டுட்டு இருக்காரு. அவ்வளோ போர் அடிக்குதாமா அவருக்கு. டேய் அவன் முழிச்சுக்கிட்டே கனவு காண்றான்டா, நாம தூங்குவோன்றாரு பாண்டி. டேய் அப்படின்னு சோழன் கூப்பிட்டு இருக்க. அண்ணே எனக்கும் தூக்கம் வருது, போய் பாய் தலைவனையெல்லாம் எடுத்துட்டு வரலான்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, போங்கடா நம்பிக்கை இல்லாத பசங்களா, சீக்கிரமே நான் சொன்னது நடக்கும், அப்ப வருவீங்கடா நீங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஒரு பாய் எடுத்து பல்லவன் உதறிட்டு இருக்காரு. உள்ளர போன பாண்டி ஒரு பாயையும் 2-3 தலகாணியையும் தூக்கிட்டு வர்றாரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படின்னு அவர் டைலாக் போட்டுட்டு இருக்க. பாண்டி வந்த வேகத்தில் அவர் ஒரு இடி இடிச்சிட்டு, டேய் போய் தள்ளி போய் ஓரமணின்னு பேசுடா அப்படின்னு தள்ளி விட்டுட கதவு கிட்ட வந்து நிற்கிறாரு சோழன். ஏய் அப்படின்னு கத்திட்டு இருக்க. பாயை போடணும்ல அப்படின்னு பாயை நின்னல மேல விரிச்சு விட்டு காலையிலே அட்ஜஸ்ட் பண்றாரு பாண்டி. போர்வையை உதறன்னு சோழன் முன்னாடியே ஒரு உதறி காமிக்கிறாரு. இங்க எல்லாரும் ஒரு வழியா செட்டில் ஆகி இருக்க. சூரியன் மெல்ல எழும்பி மேலே வர்றாரு. மனோகர் எழுந்து குளிச்சு ரெடியாகி ஹாலில் நடந்துக்கிட்டே ஃபோன் பேசிட்டு இருக்காரு. மேக்ஸிமம் ஒரு 10 o'clock வந்துருவோண்டாங்க, மதியம் லஞ்சுக்கு வீட்டில் இருப்போம். நீ அதுக்குள்ள டெக்ஸ்டைல் வேலையெல்லாம் முடிச்சு வச்சிரு என்ன? சரிடா அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கவே, ஏங்க இந்தாங்க காஃபி அப்படின்னு தேனை கொண்டு வர்றாங்க. தேனு அப்படின்னு கூப்பிட அவங்க திரும்பி போனவங்க என்னங்கன்னு கேட்குறாங்க. என்ன காஃபியை கையில் கொடுக்காம அங்கே வச்சுட்டு போறேன்னு கேட்குறாரு. சாரிங்க ஏதோ நினப்பில் இருந்துட்டேன் இருங்க அப்படின்னு அவங்க காஃபி கப்பை எடுக்க போக, பரவாயில்ல விடு
அப்படிங்கிறவரு சோஃபால உட்காந்து காஃபி எடுத்துக்கிறாரு. காஃபி எடுத்துக்கிட்டே அப்படி என்ன யோசனைன்னு கேட்குறாரு. வேற என்னங்க, எல்லாம் நம்ம பொண்ணை பத்தி தான். அவ நம்ம கூட இன்னைக்கு கிளம்பி வருவாளா இல்ல வரமாட்டேன்னு அடம்பிடிப்பாளான்னு யோசிச்சு யோசிச்சு ராத்திரி எல்லாம் சரியா தூக்கமே வரல அப்படின்னு தேனு சொல்ல, அதெல்லாம் வருவா, வராம எங்க போயிட போறா அப்படின்னு காஃபியை குடிக்கிறவரு, ஆமா அவ எழுந்திரிச்சிட்டாளா, காஃபி குடுத்தியான்னு கேக்குறாரு. இல்லங்க, காலையில இருந்து சத்தத்தையே காணோம், தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவளுக்கும் சேர்த்து தான் காஃபி போட்டது, இனிமே தான் போய் எழுப்பணும் அப்படின்னு தேனு சொல்ல, அவர் யோசனையா பாக்குறாரு. இன்னும் எழுந்திருக்கலையா, இந்நேரம் எழுந்திரிச்சிருப்பாளேன்னு கேட்குறாரு அவரு. இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு தேனு சொல்ல, அவரும் காஃபி கப்பை கீழே வச்சுட்டு இரு நானும் வர்றேன் அப்படின்னு வர்றாரு. வர்றவரு கதவை தட்டி நிலா நிலா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏய் நிலா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கதவை திறக்கிறவரு நிலா அப்படின்னு ரூம்குள்ள வர்றாரு. கூடவே தேனு உள்ளர வர்றாங்க. ரூம்ல நிலா எங்க இருக்க போறாங்க? ரூம்ல இல்லையே தேனு, எங்க போனான்னு கேக்குறாரு அவரு. இருங்க அப்படின்னு படபடக்கிற தேனு பாத்ரூம் கதவை தட்டுறாங்க. ஒரு சத்தமும் வரலன்னு கதவை திருக அது அப்படியே ஓப்பன் ஆகுது. உள்ளர பார்த்துட்டு இங்கேயும் இல்லையேங்க அப்படின்னு தேனு படபடக்குறாங்க. அவர் உஷ் அப்படின்னு இப்படி இப்படி பார்க்க, அவளுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கன்றாங்க தேனு. அவர் பொண்ணுக்கு கால் பண்ண, த நம்பர் யூ ஆர் காலிங் இஸ் கரண்ட்லி ஸ்விட்ச்ட் ஆஃப், ப்ளீஸ் ட்ரை லேட்டர் அப்படின்னு வாய்ஸ் கேட்குது. அவர் காதில் இருந்து ஃபோனை எடுக்க என்னங்கன்னு படபடுக்கிறாங்க தேனு. ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு அவர் சொல்ல, ஸ்விட்ச் ஆஃபா, ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு எங்கே போனா இவ அப்படின்னு தேனு கேட்டுட்டு இருக்க. ஆமாம் என்ன வந்து கேளு, இதை கூட கவனிக்காம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சிடுசிடுக்கிறாரு மனோகர். ஏங்க அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சேங்க நானு அப்படின்னு தேனு சொல்ல, அவ தான் வீட்டுல இல்லையே அப்படின்னு யோசிக்கிறவரு. ஆமா நீ காலையில எந்திரிச்சியே, யாராவது கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சான்னு கேட்குறாரு. ஏங்க ராத்திரி நாம தானேங்க கதவை உள்ளர இருந்து பூட்டிட்டு போனோம், சாவியும் நம்ம கிட்ட தானே இருந்தது, காலையில நான் தாங்க கதவையே திறந்த, அவ வீட்டை விட்டு வெளியே போயிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தேனு பரபரப்பா சொல்லிட்டு இருக்க. மனோகர் நின்று யோசிச்சுட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் யோசிச்சவரு எதையோ நினைச்ச மாதிரி டக்குன்னு வெளியே வர்றாரு. வேகமா வந்து பின்கட்டு கதவை பாக்குறாரு. அதை திறந்தே கிடக்கு. கிரில்லத்தோட அது அப்படியே ஓப்பன்ல தான் இருக்கு. வெளியே எட்டி பாக்குறவரு, தேனு பின்வாசல் கதவை நீ தான் திறந்தியான்னு கேட்குறாரு. இல்லையேங்க, நான் பின்வாசல் பக்கமே போகலையேங்க அப்படின்னு அவங்க சொல்ல, இவர் கையை உதறிக்கிட்டு இருக்காரு. யாரு திறந்தாங்கன்னு தெரியலையேங்க அப்படின்னு தேனு சொல்லிட்டு இருக்க. அவ்வளவுதான் அவ போயிட்டா அப்படின்னு பயங்கரமா படபடுக்கிறாரு அவரு. போயிட்டானா எனக்கு புரியலைங்கிறாங்க தேனு ஒரு மாதிரி பயத்தோட. என்ன சொல்ல வர்றீங்க, அவளை யாராவது கடத்திருப்பாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு தேனு கேட்க. ஐயோ அப்படிங்கிறாரு அவரு. ஐயோ அதனாலதான் பின்வாசல் கதவு திறந்திருக்கா, ஐயோ கடவுளே, அதனாலதான் போனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா அப்படின்னு அவங்க தலையை பிடிச்சிட்டு கத்த. டென்ஷன் ஆகுற மனோகர், தேனு அவளை யாரும் கடத்தியிருக்க மாட்டாங்க, அந்த 4 தட்டி பயலுங்களும் வந்து இவளை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ராத்திரி சம்பந்தமே இல்லாம வண்டி சத்தம் கேட்டப்பவே நான் டவுட் ஆனேன், அவனுங்க தான் வந்திருப்பானுங்க, இந்நேரம் அவ அந்த வீட்டில் தான் இருப்பான்னு படு டென்ஷனாக கத்துறாரு அவரு. ஐயோ ஐயோன்னு தேனு பதறிக்கிட்டு இருக்க. காலையில ஊருக்கு கிளம்புறோன்னு சொன்னேன்ல, ராத்திரியோட ராத்திரியா அவங்களை வர சொல்லி இவ கிளம்பி போயிருக்கா அப்படின்னு படபடுக்கிறாரு அவரு. கடவுளே, ஐயோ ஏங்க இவளுக்கு புத்தி இப்படி போகுது, மாளிகை மாதிரி வீடு இருக்கும்போது இதை விட்டுட்டு குடிசையில போய் இருக்கணும்னு ஆசைப்படுறா, இவளை எப்படிங்க நம்ம வழிக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு தேனு பதறிக்கிட்டு இருக்க. இவர் கோவத்தோட மொபைல உள்ளங்கையில தட்டிக்கிட்டு இருக்காரு. மொத்த பிளானும் அவ்வளோதான். மனோகரோட கார் சரக்குன்னு வந்து ஐயனார் வீட்டு முன்னாடி நிக்குது. வெளியே உட்கார்ந்துருக்க நடேசன் தலையை நீட்டி பாக்குறாரு. மனோகர் இறங்கி வர பின்பக்கத்துல இருந்து தேனும் இறங்கி வர்றாங்க. எட்டி பார்த்தவரு, சம்மந்தி ராத்திரி நடந்த கதைக்கு காலையில அலறி அடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சாவகாசமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் ஒரே படபடப்பும் பரபரப்பும் கோவமா வந்துட்டு இருக்க. ஒரு கூலா எழுந்து போய், வாங்க சம்மந்தி, வாங்கம்மா அப்படின்னு வரவேற்கிறாரு. நிலா உள்ளதானே இருக்கா அப்படின்னு மனோகர் கோவமா வேகமா கேக்குறாரு. என்ன சம்மந்தி இது, ஏன் மருமக ஏன் வீட்டுல இல்லாம வேற எங்க இருப்பா அப்படின்னு நடேசன் கூலா சொல்ல டென்ஷன் ஆகுற மனோகர், அவ எப்படி உங்க மருமக அப்படிங்கிறவரு அதை நிறுத்திக்கிட்டு, நாமளே ஏன் அதெல்லாம் சொல்லணும்,
அப்படின்னு இங்க பாருங்க அப்படிங்கிறாரு. சொல்லுங்கன்னு நடேசன் கேட்க, நான் சண்டை போடுறதுக்காக வரல, என் பொண்ணுகிட்ட பேசி அவளை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன்றாரு. தாராளமா உங்க பொண்ணுகிட்ட போய் பேசுங்க, ஆனா கூட்டிட்டு போறது கொஞ்சம் கஷ்டங்கிறாரு நடேசன். அப்படின்னு முகத்தை ஒரு வெட்டு வெட்டிட்டு மனோகர் உள்ளர போக பயங்கர கோபத்தோட தேனும் அவரை ஃபாலோ பண்றாங்க. அவரு தடுத்தடுன்னு வீட்டுக்குள்ள நிலான்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. பாண்டியன் பல்லவனும் மொபைலை பார்த்துட்டு இருக்கவங்க அவர் சத்தம் கேட்டவன அப்படியே டப்புன்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. சத்தம் கேட்டு கிச்சன்ல இருந்து சேரன் வேகமாக ஓடி வர்றாரு. வாங்க சார், வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு சேர் எடுத்து போடுறாரு. வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க சார் அப்படின்னு அவர் சேர் எடுத்து போட, இருக்கட்டும் அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு இருக்காரு. ரூம்குள்ள இருந்து சோழனும் வர்றாரு. நிலாவை கூப்பிடுங்கன்னு சொல்ல உள்ளதான் இருக்காங்கிறாரு சேரன். கூப்பிடுங்க அப்படின்னு அவரு மிரட்டலா சொல்ல, சேரன் கதவு கிட்ட போய் நிலா அப்படின்னு கதவு தட்டுறாரு. கதவு திறந்துட்டு என்னன்னு அப்படின்னு நிலா கேட்க, அப்பா அம்மா வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. நிலாவும் வெளியே வர்றாங்க. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு தேனு கத்த ஆரம்பிக்க, நீ இரு தேனுங்கிறவரு நிலா இங்க வான்னு கூப்பிட நிலா ஒரேட்டு முன்னாடி வர்றாங்க. என்ன நிலா இது, அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாம இங்க கிளம்பி வந்திருக்க அப்படின்னு மனோகர் கேட்க, நடேசனும் உள்ளர வர்றாரு. சொல்லிட்டு வரணும்னு தான்ப்பா நினைச்சேன், ஆனா அதுக்கான சூழ்நிலை இல்லைங்கிறாங்க நிலா. என்னடி சூழல்? என்ன சூழல்? முன்கேட்டு பூட்டி இருக்குன்னு தெரிஞ்சதும் பின்கேட்டு வழியா போயிருக்கிற, எப்படி வந்த நீ? விடியங்காத்தால கிளம்பி வந்தியா அப்படின்னு தேனு கேட்க, இல்லம்மா நான் ராத்திரியே வந்துட்டேன்றாங்க நிலா. அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க தேனு. மனோகர் எதுவுமே பேசாம அப்படியே வெறப்பா கோவமா நின்றுட்டு இருக்க, பாத்தீங்களாங்க பாத்தீங்களா எவ்வளவு தென்னாவட்டா பதில் சொல்றான்னு பாத்தீங்களா அப்படின்னு தேனை பதறிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க நிலா. நிலா நீ இப்படி பண்ணலாமாம்மா, எங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா அப்படிங்கிறாரு மனோகர். எனக்கு வேற வழி தெரியலப்பா, அதான் சோழனை வர சொல்லி கிளம்பி வந்துட்டேங்கிறாங்க நிலா. அந்த கல்பிரேட் நீதானாடா, அக்கப்போர் தாங்க முடியலங்கிற மாதிரி மனோகர் வெறுப்பா சோழனை பாக்குறாரு. சோழன் இப்ப நிலா கொடுத்த தைரியத்துல தெம்பா அவரை முறைச்சிட்டு இருக்காரு. சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், முதல்ல உட்காந்து பேசுங்க, உட்காருங்கன்னு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. மனோகர் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம, ராத்திரியோட ராத்திரியா இப்படி யார் கூடயோ கிளம்பி வந்திருக்கிறியே, இது சரியா நிலான்னு கேக்குறாரு அவங்க அப்பா. யார் கூடயோ இல்லப்பா, நான் சோழன் கூட தான் வந்தேங்கிறாங்க நிலா. மனோகர் முறைப்பா பார்க்க சேரனுக்கு சங்கடமா இருக்கு. அவர் தலையை குனிஞ்சு நிக்கிறாரு. சோழன் ரொம்ப பெருமையா காலரை தூக்கி விட்டுட்டு நிக்க தேனுக்கு பத்திக்கிட்டு எரியுது. நடேசனும் நடக்கிறதெல்லாம் ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்பா நான் வேற என்ன பண்றதா, என்ன திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, எனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு நிலா சொல்றாங்க. நம்ம மனசுல இருக்க மாதிரியே நீ எல்லாம் பயப்படுவியாமா, ஊரையே பயமுறுத்துவ நீ அப்படின்ற மாதிரியே தேனு பயமானு கேக்குறாங்க. நீ பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு பயமாடி, அங்கதானேடி 22 வருஷம் இருந்த, அங்க வரமாட்டியா நீ அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நிலா ரொம்ப தெனாவட்டா நான் அங்கே வரலம்மா அப்படின்னு சொல்ல, இதை துளி கூட எதிர்பார்க்காத தேனு அப்படியே அதிர்ந்து போறாங்க. மனோகருக்கும் பயங்கர அதிர்ச்சி தான். அதான் ஏன்றாங்க தேனு, நான் வரல அவ்வளோதான்றாங்க நிலா. ஐயோ என்னங்க இவ இப்படி பேசுறா, நீங்க பேசாம அமைதியா நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தேனு பரிதவி போட 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. அவரு எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்க மற்றவங்களுக்கும் ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. எல்லாருமே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அவர் ரொம்பவே அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இங்கே பாருமா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ அங்கே இருக்கலாம், அப்பா உனக்கு அங்கேயே ஆஃபீஸ் போட்டு தர்றேன், நீ உன் இஷ்டப்படி அங்கேயே இருக்கலாம்டா அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு இருக்கு. சோழன் ஒரு எகத்தாளமான சிரிப்போடு நின்றுட்டு இருக்காரு. நீங்க ஏற்பாடு பண்ண போற ஆஃபீஸ்லாம் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு இங்கே கமிட் பண்ண வேலையே நிறைய இருக்கு, அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படி சொல்லு நிலா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா தலையாட்டிட்டு நிற்கிறாரு சோழன். இங்க பாரு, உன்னை நான் அங்கேயே இருன்னு சொல்லலையே, உனக்கு தேவைப்பட்டா நீ இங்கே வந்து சென்னையில் இருக்கிற வேலையும் பார்க்கலான்னு தானே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு மனோகர். இல்லப்பா, என்னை நீங்க இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்காக இதெல்லாம் சொல்றீங்க, நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ என் நிலா எவ்வளவு புத்திசாலி, எப்படி பாயிண்டா அடிக்கிறான்னு பரவசத்தோடு நிற்கிறாரு சோழன். இது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில இருக்க பிரச்சனை, அவங்களே பேசிக்கிட்டுன்ற மாதிரி நடேசன் அமைதியா தள்ளி நிற்கிறாரு.
பெத்து வளர்த்தவங்கள இவ்வளோ சங்கடப்படுத்துற மாதிரி பேச வேண்டாம்ன்ற மாதிரி சேரன் பார்த்துட்டு இருக்க. பல்லவனும் என்ன நடக்க போகுதுன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு. என்ன திருவண்ணாமலையிலேயே வச்சுக்கணும்னு தான் நீங்க ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் சரி வராதுப்பா அப்படின்னு நிலா சொல்ல, எது சரி வராது, அங்க வந்து இருக்கிறதுல உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, புரிஞ்சுக்கோங்கப்பா என்னால் அங்க இருக்க முடியாது அப்படின்னு நிலா சொல்ல, ரொம்ப பெருமையா நெஞ்சு நிமித்திக்கிட்டு இடுப்புல கையை கொடுத்துட்டு சந்தோஷமா நிக்கிறாரு சோழன். நிலா, முன்ன மாதிரி உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கணும்னு பயப்படுறியா? அப்பாவுக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே இல்லடாங்கிறாரு அவரு. ஐயோ அப்பா, எனக்கு அங்க வர்றதுலயே இஷ்டம் இல்ல, ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்கன்னு நிலா சொல்றாங்க. அவங்க வெறுப்போட முகத்தை திருப்பிக்க பயங்கர கோவத்தோட ஏன்னு கத்துறாரு மனோகர். நிலாவை இதை எதிர்பார்க்கல, பயந்து போய் திடுக்குன்னு திரும்பி அப்பாவை பாக்குறாங்க. எல்லாரும் திகைச்சு போய் மனோகரை பார்க்க, என்ன சும்மா விட்டுருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, உன்னை எப்படி இங்க விட்டுட்டு போக முடியும்? இவங்கெல்லாம் யார் உனக்கு சொல்லு, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு மனோகர் கேட்க, நிலா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. எல்லாருமே சங்கடமும் பதட்டமா நின்றுட்டு இருக்க. அண்ணன்னு உறவு வச்சு கூப்பிட்டா இவன் உன் அண்ணன் ஆயிடுவானா? அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, சேரன் ரொம்பவே சங்கடத்தோட தலை குனிறாரு. படிச்சு சொல்லி தானே உன்னை இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போனேன், மறுபடியும் இங்கேயே வந்து உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு அவரு சத்தமா பேசிட்டு இருக்க. சோழன் கோவமா அவரை பார்த்துட்டு இருக்காரு. அப்பா அம்மாவை விட இவங்கெல்லாம் உனக்கு முக்கியமா போயிட்டாங்களா? சொல்லு, எங்களை விட இவங்கெல்லாம் உனக்கு நல்லது செஞ்சிருவாங்களா? முதல்ல இங்கேருந்து கிளம்பு, எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து பேசிக்கலாம், கிளம்பு அப்படின்னு மகளோட கையை பிடிக்கிறாரு. கிளம்பு அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. அப்பா விடுங்கப்பா விடுங்க அப்படின்னு நிலா வேகமாக கையை உதறிக்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நானும் ஒன் ஆஃப் த விக்டிம்ஸ். இதில் முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுக்கு நிலா வந்திருக்காங்க. என் பொண்ணு அவ கூட படிச்ச ஃப்ரெண்டு கூடயே அவளோட அம்மா அப்பா தான் எனக்கும் அம்மா அப்பா, இவெல்லாம் என்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு போனா ஒண்ணுமே பண்ண முடியாது, மேஜர்ன்ற ஒரே வார்த்தையை சொல்லி மொத்தத்தையுமா முடிச்சு விட்டுருவாங்க. இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், உலகமே இவங்க அறிவுல தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் வேற கொடுத்துக்குவாங்க பாருங்க. சி, இந்த கருமத்தையா பெத்து வளர்த்தோன்னு இருக்கும் நமக்கு. அதே பொசிஷன்ல தான் இப்ப மனோகரும் தேனும் நிப்பாங்க. விடுங்கப்பா, நான் வரல, எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நிலா முடிவா சொல்லிட. சோழன் சந்தோஷமா சிரிக்கிறாரு. மறுபடியும் எல்லாரையும் பார்க்க இப்ப மனோகருக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும்னு சொல்றதுக்கு கண்டிப்பா வார்த்தைகளே இருக்காது. தேன அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. நடேசனும் பெருமையா பாத்துக்கிட்டு நிக்க, சேரன் வர்ற சந்தோஷத்தை வெளியே காட்டிக்காம நிக்கிறாரு. இத்தனை நாள் நான் இங்கே தானே இருந்தேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, ஏய் லூசா நீ அப்போ உனக்கு கல்யாணம் ஆகி இருந்துச்சு, சோழனோட ஒய்ஃபா நீ இந்த வீட்டில் இருந்த, உனக்கு சோழனோட வாழை பிடிக்காம தானே நீ டிவோர்ஸ் வாங்கின, அதுக்கப்புறமும் நீ எப்படி இங்க இருக்க முடியும் அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, சோழன் முகம் வாடி போய் நிக்கிறாரு. எல்லாருமே இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பரிதவிப்போட பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஏண்டி இப்படி சொல்றதுக்கு அசிங்கமா இல்லையாடி உனக்கு? புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவன் வீட்லயே உட்கார்ந்துருக்கேன்னு சொல்ற, இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமாடி அப்படின்னு தேனு கேக்குறாங்க. யாருக்கு இதெல்லாம் தெரிய போகுது அப்படிங்கிற நிலாவை பார்க்க நம்மளுக்கு அழுவுறதா சிரிக்கிறதான்னு கூட தெரியல. நீ சொன்னாதானே அவங்களுக்கெல்லாம் தெரியுங்கிறாங்க நிலா. வேற யாருக்கும் தெரிய வேணாண்டி, உனக்கும் எனக்கும் தெரியும்ல, இதோ நிக்கிறாங்களே இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் தெரியுமில்லன்னு தேனு கேக்குறாங்க. இதுக்கு மேல என்னடி வேணும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நிலா திருத்திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. ஐயோ, இதை சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தோட பல்லவன் சோழன் 2 பேரும் நிக்கிறாங்க. உனக்கு தான் ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது, சொன்னா புரிஞ்சுக்கிற தன்மையும் இல்ல. இந்த வீட்லயாவது யாராவது பெரியவங்க இருந்து நல்லது கெட்டது சொல்றாங்களா? அதுவும் இல்ல அப்படின்னு தேனு சொல்ல, நடேசன் அப்படியே ஒரே பார்வையா பார்த்துட்டு இருக்காரு. சேரன் சங்கடத்தோட தலை குனிஞ்சு நிக்கிறாரு. ரொம்ப பெரியவர்னு அவருக்கு நினைப்பு. நடு ராத்திரி நீ கூப்பிட்ட உடனேயே ஓடி வந்து என் பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்களே, இவங்க கிட்ட போய் நான் என்னடி நீதி நேர்மை நியாயமெல்லாம் கேட்கறது? எதை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா நல்லா சுருக்குன்னு கேக்குறாங்க. நிலா, உனக்கு நாங்க குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டோம், ஆனா உனக்கு புரியவே மாட்டேங்குதுமா அப்படின்னு கத்துறவரு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், இது உன் வீடு இல்ல, நீ இங்க இருக்க முடியாதுங்கிறாரு மனோகர். நிலா தவிப்பா நின்னுட்டு இருக்க. சோழனுக்கு அதை விட தவிப்பா இருக்கு. ஐயோ, அடுத்து என்ன நடக்க போகுதோ தெரியலன்னு பல்லவனும் சேரனும் பதைப்போட பார்த்துட்டு இருக்காங்க. நீ நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்ற, உன்னை இங்க விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்குமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, நிலா அவங்க அப்பாவையே பார்த்துட்டு இருக்காங்க.
நீ சின்ன பொண்ணு, இந்த நிமிஷத்தை மட்டும் வச்சு நீ யோசிக்கிற, ஆனா நாங்க உன் மொத்த வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல நிலா வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க. நிலாவோட அந்த ஆக்ஷன் சோழனுக்கு மனநிறைவா இருக்கு. இருக்காதா என்ன, பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி வச்சா அப்படியே கூட்டிட்டு வந்து திமிர் காட்டுறதுக்கு பசங்களுக்கு என்ன பஞ்சமா? ஆமா இங்க பாருமா, நாளைக்கு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குடா, நீ இப்ப எடுக்கிற முடிவு உன் எதிர்காலத்தையே பாதிக்கும் அப்படின்னு அவரு ரொம்ப பதபதச்சு போய் சொல்றாரு. சொன்னா கேள்றா, இந்த சோழனை டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த சோழன் வீட்லயே இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, அது சரியும் வராது அப்படின்னு அவங்க அப்பா முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நிலா அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ வா கிளம்பு வான்னு மறுபடியும் கையை பிடிக்கிறாரு. அடுத்து என்ன, நாம எதிர்பார்த்தது தான் அப்பா அப்படின்னு கையை உதறிக்கிறாங்க நிலா. அவரு அப்படியே அதிர்ந்து போய் பார்க்க, இப்ப என்ன, சோழனை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு இங்க இருக்கணும்னு நினைக்கிறது தானே பிரச்சனை, பேசாம எனக்கு சோழனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு நிலா சொல்ல, அது ஒண்ணுதான் கேடு, நல்ல மானங்கிட்ட பொழப்பு, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, அடுத்து டிவோர்ஸ் பண்ண வேண்டியது, அடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ல வேண்டியது, என்ன பொழப்பு இதெல்லாம், என்ன கேவலமான கலாச்சாரம் போகுதுன்னு தெரில. காரி துப்பிட்டு போய்கிட்டே இருக்காம அதிர்ச்சியோட அங்க நின்றுட்டு இருக்காரு மனோகர். தேனுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி. சோழன் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. அவருக்கு சாதா அதிர்ச்சி இல்ல, ஆனந்த அதிர்ச்சி. அவரே எதிர்பார்க்காத பம்பர் பிரைஸ் இல்லையா இது. சேரனும் நம்ப முடியாம அப்படியே நிலாவை பாக்குறாரு. பல்லவன் மட்டும் பல்ல காட்டி ஈன்னு பாத்துட்டு இருக்க பாண்டியன் அதிர்ச்சியோட நிக்கிறாரு. அட்ரஸ் சக்க அப்படி போடு என் மருமவளே அப்படின்னு பிரமிப்புல இருந்து வெளியே வந்து புன்னகையோட பாக்குறாரு நடேசன். அதிர்ச்சியில இருந்ததுனால அப்பாவுக்கு ஒரு கிளியே என்னமோன்னு நினைக்கிற நிலா, சோழன் டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் இங்க இருக்கணும்னு நினைக்கிறது தானே பிரச்சனை, பேசாம எனக்கு சோழனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்ல அதிர்ச்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அம்மாவும் அப்பாவும் வெளியே வர்றாங்க. என்னடா நிலா இப்படி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி பிரமிப்பு தாங்காம அப்படியே சேரன் திரும்பி சோழனை பார்க்க அவர் வாழ்நாள்ல இதுவரையிலும் படாத சந்தோஷத்தை மொத்தமா அனுபவிச்சுட்டு நிக்கிறாரு. தேனுதான் கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்து, ஏய் என்னடி என்ன பேசுற, நீ யோசிச்சுதான் பேசுறியாடி அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, யோசிச்சுதாம்மா சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல ரொம்ப சந்தோஷமா நிக்கிறாரு சோழன். அவங்க அப்பா விரக்தி, வேதனை, வெறுப்பு, அதிர்ச்சின்னு பார்த்துட்டு இருக்க, நான் கல்யாணம் ஆகி இங்க இருந்தப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்ப சோழனை டிவோர்ஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அதை நான் சரி பண்ணிக்கிறேன்ப்பா, எனக்கு சோழனை மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அப்ப நான் இந்த வீட்டுல இருக்கலாம்ல அப்படின்னு நிலா கேட்க, இதை விட அசிங்கமான ஒரு பேச்ச நான் என் வாழ்க்கையில கேட்டதே இல்லைங்கிற மாதிரி முகத்தை சுழிச்சு வெறுப்பா திரும்பிக்கிறாங்க தேனு. நடேசன் சந்தோஷத்தோட பார்க்க உற்சாகத்தோட உச்சியில நிக்கிறாரு சோழன். அட அண்ணனுக்கும் அன்னைக்கும் கல்யாணமா அப்படின்னு பல்லவன் ரொம்ப பரவசத்தோட பார்த்துட்டு இருக்க, பாண்டி கூட ஓகே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி நிம்மதியா பாக்குறாரு. சேரனும் பிரமிப்பும் சந்தோஷமா பார்த்துட்டு நிக்கிறாரு. மனோகர் என்னதான் கெட்டவரா இருந்தாலும் தன்னோட பொண்ணு வாழ்க்கையை பத்தி, ஃபியூச்சரை பத்தி ரொம்பவே யோசிக்கிறாரு. ஆனா இந்த அறிவுகிட்ட நிலாவுக்கும் அபேஸ் பண்ணிட்டு வந்த சோழனுக்கும் அதை பத்தி எல்லாம் என்ன கவலை, இதுதான் என் முடிவுங்கிற மாதிரி நிலா உறுதியா பார்த்துக்கிட்டு இருக்க சந்தோஷத்தோட நிலாவைய வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு சோழன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.